ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேரியேஷன் அட் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்தியா இருக்கீங்கன்னு நம்புறேன். டே 2ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாமுண்டேஸ்வரி டெம்பிள் போனோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாமுண்டேஸ்வரி டெம்பிள் பார்த்துட்டு மலை அடிவாரத்துலயே வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் மியூசியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை தான் போய் பார்க்க போறோம். வாங்க போய் பார்ப்போம். இந்த சாண்ட் மியூசியம் தாங்க போய் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட என்ட்ரி ஃபீ எவ்வளோன்னு சொல்லிடுறேன். அடல்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹40 கலெக்ட் பண்றாங்க. சில்ட்ரனுக்கு வந்து ₹20 கலெக்ட் பண்றாங்க. டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில 8:30 மணில இருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சாண்ட் மியூசியம்ங்க. 2014ல வந்து இதை பில்ட் பண்ணிருக்காங்க. இதோட ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா எம்.என். கௌரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாண்ட் மியூசியம் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சாமுண்டேஸ்வரி ஹில்ஸ் போயிட்டு அப்படியே கீழே இறங்கி வரும்போது மலை அடிவாரத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு. ஆக்சுவலா நிறைய பேருக்கு இது ஒரு சாண்ட் மியூசியம்னு உனக்கு இருக்குன்னே தெரியலங்க. ஒரு சிலருக்கு தான் இதை பத்தி தெரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சாண்ட் மியூசியம் பாக்குறது. இது உண்மையாலே ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்டா நம்ம பாக்குறது இந்த விநாயகர் தாங்க. அப்படியே ஆசீர்வாதம் பண்ற மாதிரி எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. வாங்க அடுத்தது போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, யோகா பண்ற மாதிரி யோகா டேஸ்க்காக பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுவுமே சூப்பரா இருக்கு. அது பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா துர்கா தேவிங்க. அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்தது. அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஃபிங் குப்தா இருக்காருங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க நடக்கிற மைசூர் தசரா வின் பண்ணிருக்காங்க. இது அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா மைசூர் மகாராஜா அதுல உட்கார்ந்து இருக்க மாதிரி பண்ணிருக்காங்க பாருங்க. இதுவுமே சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, 12 ராசியை குறிக்கிற மாதிரி அதோட சிம்பிள்ஸ் அவ்வளவு அழகா மண்ணிலேயே வடிவமைச்சு வச்சிருப்பாங்க. அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சரி வாங்க அடுத்தது போய் பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரதங்க. இந்த ரதத்தை யாரு ஓட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ஓட்டுறாரு, அர்ஜுனன் உட்கார. இது வந்து மகாபாரதத்துல அர்ஜுனனுக்காக கிருஷ்ணன் ஓட்டுன ரதம் அப்படின்ற மாதிரிதான் சிம்பிள் பண்ணிருக்காங்க. மகாபாரதத்தை குறிக்கணும்ன்றதுக்காக. இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு. அந்த 4 குதிரையை பாருங்க, அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு பாக்குறதுக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே வரும்போது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு சைக்கிள் வச்சு பின்னாடி எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஆக்சுவலா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டோ பாயிண்ட் மாதிரி இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு இந்த பிளேஸ். இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா பழங்கால சிவிலைசேஷன் எப்படி இருந்துச்சு அதோட இதுவும். அது மட்டும் இல்லாம ட்ரைபல்ஸ் எந்த மாதிரி ட்ரைபல்ஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்களோட ரெப்ளிகா மாதிரி பண்ணிருக்காங்க. இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. சிலர்லாம் பார்க்க ரொம்ப தத்ரூபமா இருக்குங்க. அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே. இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மெரைன் லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க டைட்டில். இது வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில வந்து எப்படி அந்த உயிரினங்கள்லாம் வாழுது, ஒரு மனுஷன் வந்து கடலுக்கு அடியில போயிட்டு இது பண்றதெல்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இது பாக்குறதுக்கு. அப்புறம் இங்க பாருங்க, இந்த கடல் கன்னி இருக்காங்க. அதுக்கு மேல பாருங்க கடல் ராஜா அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆழ்கடல்ல வாழக்கூடிய எல்லா உயிரினங்களையும் சேர்த்து கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ஹாரர் வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க பாருங்க. இதுவுமே சூப்பரா இருக்கு. இந்த சாண்ட் மியூசியம் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா லவ் பேர்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காங்க. அது உள்ள நம்ம போனோம் அப்படின்னா அடல்ட்ஸ்க்கு வந்து ₹100 கேக்குறாங்க ஒரு ஆளுக்கு. கிட் வந்து 3 இயர்ஸ் பிலோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ₹40 கிடையாது. இன்கேஸ் அபோவ் 3 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ₹50 கலெக்ட் பண்றாங்க. உள்ள போய் பார்ப்போம் வாங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பேர்ட் ஃபீட் பண்ண போறது. ஒரு லவ் பேர்ட் கூண்டுக்குள்ள நான் உள்ள ஃபர்ஸ்ட் போய் நிக்கிறது இதாங்க முதல் முறை. அவ்வளோ ஹாப்பி அண்ட் எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு எனக்கு. ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது இந்த இடத்துல உள்ள போய் நிற்கும் போது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோட டாட்டர் இவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து இருந்தாங்க. என் பொண்ணு கையில கொடுத்துட்டு பேர்ட் ஃபீட் பண்றதுக்கு அவ கொஞ்ச நேரத்திலேயே கத்த ஆரம்பிச்சிட்டா. எனக்கு அது இதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொத்துது அப்படின்ட்டு. ஈவன் இதுல என்ன அப்படின்னா என் பையன் தான் அல்டிமேட். அவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல, பயமே இல்ல. அவ அக்கா கத்துன உடனே கையெல்லாம் தட்டி விட்டுட்டு அவன் ரொம்ப கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான் அவள. அவனை வந்து போ 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவ்வளவு அழகா இருந்ததுங்க. அப்படியே பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கை பக்கத்துல உட்காரும் போது அவ்வளவு அழகா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்.
உண்மையாலே இங்க உள்ள வந்தது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் திங்னு சொல்லுவேன். அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருந்தது அந்த பேர்ட்ஸ ஃபீட் பண்ணும்போது. ஈவன் ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த டைம்ல. அதுக்கப்புறமா நான் போய் உட்காந்து பேர்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கையில வந்து பேர்ட்ஸ் வந்து உட்காந்து அந்த ஃபீட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஹாப்பியா இருந்துச்சுங்க. எப்படி சொல்றதுன்னு எனக்கு உண்மையாவே தெரியல. அதுவும் இவ்ளோ லவ் பேர்ட்ஸ்க்கு நடுவுல நம்ம உட்கார்ந்துருக்கும்போது இன்னுமே அவ்ளோ ஹாப்பியா இருந்துச்சுங்க. அத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு சொல்ல வரல. ஏன்னா திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த மாரி எங்கேயாவது போகும்போது இருந்துச்சுன்னா, உங்களுக்கு புடிச்சிருந்தா தயவு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அதோட ஹாப்பினஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் கூட சான் மியூசியம் வந்துட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் நினைச்சு வந்தேன். பட் ஆனா இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து எனக்கு உண்மையாலே ஒரு சர்ப்ரைஸ் தான். இது உள்ள போய் பார்க்கறது அப்படின்றது. உண்மையா நல்லா இருந்துச்சு இத பார்க்கறது. இங்க வரவங்க யாரா இருந்தாலும் தாராளமா நீங்க இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பா இதுல. இப்ப நீங்க பாக்குற இதுக்கு வந்து இஸ்லாமிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஓடிங் குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க இந்த ஹார்ஸ் மேல ஒரு வீரன் போற மாரி இவ்ளோ அழகா இருக்குல்ல. அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம் வாங்க. இங்க பாருங்க. அவ்ளோ அழகா இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கறதுக்கு. வாங்க அப்படியே அடுத்தது போய் பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3D போட்டோ எடுக்கிற இது கூட இருக்கு. பூத் கூட இருக்கு உள்ள. அது வந்து ஒரு பெர்சனுக்கு வந்து 20 ரூபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல இங்க பாருங்க கிட்ஸ் விளையாடுறதுக்கு கூட அந்த வாட்டர் போட்ஸ்லாம் இருக்கு. வேணும்ன்றவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா டிஸ்னிலாண்ட் எவ்ளோ சூப்பரா இருக்குல்ல. டிஸ்னி கேரக்டர்ஸ் எல்லாமே இதுல இது பண்ணிருக்காங்க மப்ல. இந்த சாண்ட் ஆர்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ சூப்பரா இருக்கு. ஏன்னா ஒண்ணு ஒண்ணு யுனிக்கா பண்ணிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சாண்டா கிளாஸ் எவ்ளோ அழகா இருக்காருல்ல. எவ்ளோ சூப்பரா பிரம்மாண்டமான சாண்டா கிளாஸ் சாண்ட்லயே பண்ணது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பக்கத்துல இருந்து டாய்ஸ் எல்லாம் இருக்கு அவரோட பேக்ல. அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயும் இருக்கு. இப்ப நம்ம பாக்குறது சேவ் வைல்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க எல்லா அனிமல்ஸையும் எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க. இதோட வந்து இங்க சான் மியூசியம் இது எலிஃபண்ட் சீத்தான் நிறைய இருக்கு. இது பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதால அப்படின்ற போது கீழ எல்லாம் பாருங்க லைட்டா ஒரு மாதிரி பாஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட இருந்தது. இந்த சான் மியூசியம் வந்துட்டு உண்மையிலே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நீங்க யாராவது மைசூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம சான் மியூசியம் விசிட் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே நல்ல பிளேஸ் தான் இங்க விசிட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய்.